அனைவரையும் சுவையான வாழ்க்கைக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு ரெசிபி தேங்காய் பால் சாதம். முதல்ல 2 கப் ஜீரக சம்பா அரிசியை எடுத்துக்கணும். அதை நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 கருப்பு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் வதங்கினதும் சாதத்துக்கு தேவையான உப்பு. இன்னைக்கு நான் 2 கப் அரிசி எடுத்திருக்கேன். 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றணும். அதில் 2 கப் தேங்காய் பாலாவும் 2 கப் சாதாரண தண்ணியாகவும் சேர்த்து நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதும் நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடி 2 விசில் ஹையில் வச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு விசில் வச்சாச்சு. ப்ரெஷரும் போயிடுச்சு. தேங்காய் பால் சாதம் நல்லா வெந்து வந்திருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.